அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு மிக்ஸி விட்டு விட்டு ஓடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்காண்டி இந்த வயர் போயிருக்கான்னு செக் பண்ணுறோம். வயர் போயிடுச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வயர் அசைக்கிறப்ப அது ஃபயர் ஆகி இந்த லக்கம் கட்டாக இருக்குன்றது நமக்கு அப்போ தான் தெரியும். ஆனால் இதே நிகழ்வு பார்த்திங்கன்னா வீடுகளில் அயன் பாக்ஸ் அடிக்கடி அசைக்கக்கூடிய அயன் பாக்ஸுகள்லையும் ஒரே பிளக்கை யூஸ் பண்ணுவாங்க. பல தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த மிக்ஸி வயரை எடுத்து சுற்றி வைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க வீடுகள்லையும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அது எந்த சூழ்நிலையில் நடக்கும்னா, அந்த வயரோட ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை குறைஞ்சி வளையக்கூடிய தன்மை இல்லாமல் குச்சி மாதிரி அந்த வயர் டெம்பர் ஆயிரும். குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்படியே குச்சி மாதிரியே நிற்கும். அப்படியே விறப்பாயிரும், வளையாது. இந்த சூழ்நிலைக்கு இந்த மாதிரி வயர் கட்டாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இயங்கும்போது இந்த மாதிரி ஃபயர் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி எரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது பக்கத்தில் ஈஸியாக தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களையோ காஸ்ட்லியான துணி இந்த மாதிரி எதையுமே வைக்காதீங்க. டேமேஜ் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பிடிச்ச எரியையில் ரவையாக காப்பர் கொட்டும். அப்படியே நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒன்று தான். இது வளைவுத்தன்மை வயர் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை மாற்றிக்கிற வேண்டியது. அது எப்படி மாற்றுறது என்னன்னு சொல்லி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்குங்க. மேலும் இந்த ப்ளக்கோட சுவிட்சுகளை நம்ம எளிதில் போய் அமர்த்தக்கூடிய வகைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கணும். எந்த வித தொந்தரவு இல்லாத இடத்துல வச்சுக்கிறணும். அதுதான் முக்கியமான விஷயம். தண்ணியை ஊற்றி அமைக்க முடியாது, ஏன்னா கரண்ட்டு. நேராக போய் சுவிட்சை அமர்த்திட்டோம்னாலே பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.